நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னை மாநகராட்சி கூட்டத்திலிருந்து கம்யூனிஸ்டுகள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பெருநகர சென்னை மாநகராட்சி தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் மாதாந்திர மாமன்ற கூட்டமானது இன்றைக்கு நடைபெறவிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், வணக்கம். அவங்க வெளிநடப்பு செய்ததற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை மாநகராட்சியோட தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில மாதாந்த மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மாதம் நடைபெறக்கூடிய இந்த மாமன்ற கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த மாமன்ற கூட்டமாக பார்க்கப்படுகிறது. கடந்த மண்டலம் 5 மற்றும் 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தனியார் மையத்தில் கைவிட வேண்டும் என 13 நாட்களாக தொடர் போராட்டம் மேற்கொண்டனர். அவர்களை நீதிமன்றம் உத்தரவின் பேரில் நள்ளிரவு காவல்துறை கைது செய்தனர். இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாமன்றம் கூட்டம் என்பதால் இன்றைய தினம் ரிப்பன் மாளிகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுழைவாயில் முன்பாகவும் காவல்துறை ஈடுபட்டிருந்தன. இன்றைய தினம் இந்த மாமன்ற கூட்டம் தொடங்கியவுடனே தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில மார்க்சிஸ்ட் இந்திய கட்சியின் மாமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டம் வளாகத்தை கோஷம் எழுப்பினர். குறிப்பாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நள்ளிரவு நேரத்தில் அவர்களை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என மாமன்ற கூட்டத்திலே கோஷம் எழுப்பினர். தொடர்ச்சியாக இது துணை மேயரிடம் கவுன்சில் உறுப்பினர்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெங்கட்ரமணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.